மூலை முடுக்கெங்கும் உள்ள மக்களுக்கு பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் சென்று வருவது தங்களது வாழ்நாளில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய புனித யாத்திரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கும் போது இனிமேல் இந்த புனித ஸ்தலங்களுக்கு இந்து அல்லாதோர் வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் இது குறித்த விவரங்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்துக்கள் மேற்கொள்ளும் புனித பயணங்களில் சோட்டா சார்தாம் யாத்திரை முக்கியமானதாக கருதப்படுகிறது. இமயமலையில் அமைந்துள்ள யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகிய 4 புனித தலங்களை தரிசிக்கும் யாத்திரையே இது. ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான பக்தர்கள் இந்த புனித யாத்திரைக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில்தான் உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் ஆலயங்களை நிர்வகிக்கும் ஸ்ரீ பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் கமிட்டி ஒரு திடுக்கிடும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், தனது கட்டுப்பாட்டில் வரும் 45 கோவில்களுக்குள் இந்துக்கள் அல்லாதோர் நுழைய தடை விதிப்பதாக அந்த கமிட்டி அறிவித்திருக்கிறது. கோவில் கமிட்டியின் தலைவரும் மூத்த பாஜக தலைவருமான ஹேமந்த் திரிவேதி இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், தேவ பூமியான உத்தரகாண்டின் மத மற்றும் கலாச்சார மரபுகளை பாதுகாப்பது மிக முக்கியம். இந்து கோவில்களுக்குள் இந்துக்கள் அல்லாதோர் பொதுவாக நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை என்பது பாரம்பரியம் என்றும், ஆனால் பாஜக அல்லாத அரசுகள் ஆட்சியில் இருந்தபோது இந்த நீண்டகால மரபுகள் மீறப்பட்டது. கோவில்களின் புனித தன்மையையும் பழமையான சடங்குகளையும் உறுதிப்படுத்த கோவில் கமிட்டி இனி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புக்கு காங்கிரஸ் தரப்பில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்துக்கள் அல்லாதோர் இந்த கோவில்களுக்கு வருவதில்லை. அப்படி இருக்கும் போது இதுபோன்ற தடை அவசியமில்லை. மாநிலத்தின் உண்மையான பிரச்சினைகளில் இருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பவே பாஜக இப்படி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் மட்டுமின்றி பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கண்டனங்கள் வலுத்தாலும் அடுத்து நடைபெறவிருக்கும் BKTCயின் கோவில் கமிட்டி குழு கூட்டத்தில் இது தொடர்பான முக்கிய மசோதா நிறைவேற்றப்பட உள்ளதாக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.